அது என்ன சொல்கிறதுன்னு தெரியலங்க. ஒரு அறியாமையின் உச்சம் தான் சொல்லணும். அவர் பிறக்கிறதுக்கு ஒரு 5 வருஷத்துக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடியே கலைஞர் தமிழ்நாட்டில் ஆற்றியிருக்கிற சாதனைகளை அவர் தெரிந்து கொண்டால் நன்றாக இருக்கும். திமுகவின் தலைவராக முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இந்த திராவிட மாடல் ஆட்சியின் தொடர்ச்சியாக கலைஞர் 1970லேயே இந்தியாவில் முதன்முறையாக குடிசைகளே இல்லாத நிலையை ஆக்கணும்னு சொல்லி குடிசை மாற்று வாரியம் என்று ஒன்று உருவாக்கினார். அப்போ இப்போ சொன்னவரை பிறக்கவே இல்லை. அவர் 1970 4 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கிராமப்புறங்களில் நகர்ப்புறங்களில் வசித்தவருடைய எண்ணிக்கை வெறும் 30% தான். மீதி 70% கிராமப்புறங்களில் வசித்தாங்க. ஆனால் இன்றைக்கி 2025 எவ்வளோ சதவீதம் பேர் நகர்ப்புறங்களில் வசிக்க தொடங்கியிருக்கிறாங்கன்னா, கிராமப்புறங்கள்லேருந்து படிப்படியாக இடம் மாறி நகரங்களுக்கு 54% பேர் வசிக்க தொடங்கியிருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக 100%த்தில் நகரப்பகுதியில் வசிப்பவர்கள் எண்ணிக்கை 54% உயர்ந்திருக்கிறது என்றால் நகர்ப்புற வளர்ச்சி அதற்கு வளர்ந்ததற்கு காரணம். இதை செய்ததும் திராவிட இயக்க ஆட்சி. இதெல்லாம் புரிந்து கொண்டு பேசினால் நன்றாக இருக்கும்.